ஒய்ஃபா வந்து நடிச்சிருக்கீங்க ராணுவ ப்ரோக்கு. சூப்பர். சொல்லுங்க எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? வைஃபா நடிக்கிறதா? ஃபர்ஸ்ட்ல பாக்கும்போது நான் ரொம்ப ரகடான ஆளு பாத்தீங்களா? பாத்தீங்களா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க வெளியில இருந்து. ராணுவ ப்ரோவோட ரொமான்ஸ் சீக்வென்ஸ்ல எப்படி பண்ணாரு? ஏன்னா அவர் எங்களோட ரொமான்ஸ் வேற லெவல். பட் ட்ரெய்லர்ல பாக்கும்போது இவருக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அவரோட ரைட்டிங்க அப்போ கிருத்திக் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எழுதுனாங்க. வீட்டில் ட்ரெய்லர் பார்த்தாங்க? இல்லை பார்க்க உருவம் தான் இப்படி இருக்கே தவிர்த்து மற்றபடி பாடியில பார்ட்ஸ்லாம் எல்லாம் வீக்கா ப்ரோ. இப்படி எல்லாம் ஓப்பனா சொல்லாதே, சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதே. பார்ட்ஸ்னா அந்த பார்ட்ஸ் இல்லைங்க. உங்களோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நாட் பாய்ஸ் ஃபேன்ஸ். லவ் யூ. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நாங்கள் உத்தம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூ யார் கொடுக்க போகுது அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் மூவி டீம் நம்ம கூட இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ராணுவ ப்ரோ வணக்கம். காந்தி கிருஷ்ணன் சார் வணக்கம் சார். ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தோம் சார். 2 சூப்பரான படங்கள் கொடுத்துட்டு எங்கே போயிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெனுவோட வந்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். வணக்கம் ரோஸ்மின், நல்லா இருக்கீங்களா? நல்லா மலையாளியானோ? மலையாளியான மிஸ் கேரளா, மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு யூனிவர்சிட்டி பார்த்தேன். அது ப்ரொஃபைல் பார்த்தேன். நைஸ், சூப்பர். கிருத்திக் மோகன், பாலிவுட்டுக்கு ஹிருத்திக் ரோஷன் மாதிரி தமிழ்நாட்டுக்கு கிருத்திக் மோகன். ரொம்ப அடியா அவர் வந்து ஒரு பயங்கரமான பிளே காட். அதாவது இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் எல்லா பசங்களும் ஒரு பையனை பத்தி விருப்பாவும் தெரியுமா? ஒரு பையன் முன்னாடி கேர்ள்ஸ் எல்லாம் சுத்துவாங்களே, அந்த மாதிரி அவர் வந்து. அதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டோட ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆமா தானே ப்ரோ? இல்ல ஆமா இல்ல இப்ப நான் இல்லன்னு சொல்லி அதுக்கு பெரிய வாக்குவாதம் நடத்துறது. ஆமா ஆமா, அக்செப்ட் பண்ணி ப்ளே கார்ட்னு அக்செப்ட் பண்ணிட்டா. சூப்பர், சோ ஹாப்பி ப்ரோ. ராணா ப்ரோ பிக் பாஸ்ல ஒரு துருதுருவான ஒரு பயங்கர ஹைப்பர் ஆக்டிவான ஒரு பையனை பார்த்து எப்போ இவரை பெரிய ஸ்கிரீன்ல இவர் அட்டகாசம் பண்றதை பார்க்க போறோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது சீக்கிரமா நடந்துருச்சு. சோ ஹாப்பி. ஒரு பெரிய ஜெர்னி இருக்கும் இல்லையா அதுக்கு பின்னாடி? காலேஜ் படிக்கும் போது வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது. இது வந்து 2014 இருக்கும். அது சின்னதாக பண்ணிட்டு இருந்தது. பட் ஆனால் ப்ராப்பராக பண்ணதுன்னா மாஸ்டரில் இதுவானது. அதுக்கு முன்னாடி வந்து மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாஸ்டரில் லொக்கேஷன் ஆகிட பேசி அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப் சீரிஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி ரோல்ஸ்லாம் சின்ன பண்ணி அப்புறம் இங்கே சாரை வந்து போய் பார்த்து மீட் பண்ணி ஒரு இது கிடச்சிருக்கு. உங்களை மாதிரி உங்களோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸுமே வந்து பயங்கர ஹாப்பி. ஓ சோ கமிட்டட் அண்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சோஷியல் மீடியாஸில் பார்க்க முடியுது. அது என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் நாட் பாய்ஸ் ஃபேன்ஸ், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ். லவ் யூ. லவ் யூ. சூப்பர் ப்ரோ. ஹாய் ரோஸ்மின், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அவங்க கிட்ட மட்டும் மென்மையா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் கணீர் இருந்த வணக்கம் ப்ரோ. அதான் தெரியுது இல்ல இவ்வளவு நேரம் சொல்லுங்க சார். ஓகே சார். ஹாய் ரோஸ்மின், நல்லா இருக்கீங்களா? பெண்கள் பூ மாதிரி இல்ல. தெரியுது அப்படிதான் ஹேண்டில் பண்றீங்க. சூப்பர் சூப்பர் ஹாப்பி. தமிழ் ப்ராஜெக்ட் பண்ணுறதுல மலையாளத்தில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இப்போ தமிழ் வந்திருக்கு. அதுவும் ஒரு சூப்பரான சப்ஜெக்ட். பிரேக்ஃபாஸ்ட், ஒரு கல்யாணம். ஒய்ஃபா வந்து நடிச்சிருக்கீங்க இல்லையா ராணுவ ப்ரோக்கு? சூப்பர். சொல்லுங்க எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? வைஃபா நடிக்கிறதா? அப்புறம் ராணவ் கூட ஒர்க் பண்றது. ராணவ் ஃபர்ஸ்ட்ல பாக்கும்போது நான் ரொம்ப ரகடான ஆளு பாத்தீங்களா? போட்டு அட்டியை போட்டுருவாரு போல. தாடி எல்லாம் ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப ஹேர். பாத்தீங்களா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கீங்க வெளியில இருந்து? ஃபர்ஸ்ட் அப்படிதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சு அவ்வளவு இந்த பாக்குறதுக்கு மட்டும் அப்படி இருக்கு அப்படி புரிஞ்சிருச்சு. அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நிறைய இடத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. எனக்கு ஒரு சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை எனக்கு ரொம்ப டாஸ்க் கொடுத்துட்டாங்க டைரக்டர் சார். அந்த டைமில் நான் ஒரு பதட்டத்தில் தான் இருந்துச்சு. பட் அவங்க சொன்னாங்க, ராணவ் சொன்னாங்க, அப்போ நாங்கள் க்ளோஸே இல்லை. அதனால அந்த டைமில் சொன்னாங்க, இல்லை யூ கேன் டூ திஸ் அப்படி ஒருத்தர் சொல்லும்போது ஓகே நமக்கு ஒரு ஸ்டார்டிங்லேயே நமக்கு அந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கிது, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. கிருத்திகா இருக்கட்டும், எங்களுக்குள்ள காம்பினேஷன் சீன்ஸே இல்லை, பேரலல் ஸ்டோரி. அவர் வேற ஒரு ஹீரோயின் இருக்குல்ல, அங்கிருந்து வர மாட்டார்ல. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்துட்டும் அவன் என் கூட ரொம்ப பாசமா இருந்திருக்கு. ரொம்ப ஃபேமிலி மாதிரி இதை எல்லாருமே. பேசிக்கா பசங்க தமிழ்நாட்டு பசங்க கேரளா பொண்ணுங்க அப்படின்னாலே பிடிச்சிடுவாங்க, விட மாட்டாங்க. பத்தி பாத்துக்கோ
இல்ல ப்ரோ இல்ல அப்படி இல்ல அப்படியே சொல்லிக்கலாம். அது ஏன் ஆமான்னு சொல்லல? ஆமா நிஜம்தான். அது அந்த மாதிரி என்ன கிடையாது. சொல்றதுனால இல்ல அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி கிடையாது. இது வேற மாதிரி ஒரு நல்ல பாண்டிங். சூப்பர் ப்ரோ. அடுத்து பாரு இருங்க. வருவீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல experience. ராணவ் ப்ரோவோட ரொமான்ஸ் சீக்வன்ஸ்ல எப்படி பண்ணாரு? ஏன்னா அவர் சிங்கிள் சொல்லிட்டு இருக்காரு பிக் பாஸ்ல இருந்து. எப்படி ரொமான்ஸ்ல எப்படி பண்ணாரு அவரு? எங்களுக்கு அவ்வளோ ரொமான்ஸ் எல்லாம் இருந்ததே இல்ல. எங்களோட ரொமான்ஸ் வேற லெவல். வேற லெவல் ரொமான்ஸ். நீங்க பார்த்தாதான் தெரியும் நாங்க எவ்வளவு எந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ணிருக்குன்னு. எங்களுக்கு ரொமான்ஸ் அவ்வளோ இருந்தது இல்ல. ஆனா இருந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஓகே நல்லா தான் பண்ணிருக்கு. ரொமான்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கு நமக்கு. ஐயோ பாக்குறாங்க, அது இத்தனை ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி வந்து ரொமான்ஸ் பண்றாங்களோ அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் எங்களுக்குள்ள கம்ஃபர்டபுளா அந்த ஒரு இது இருக்கிறதுனால ஓகே பரவாயில்ல அப்படி. சூப்பர். பட் ட்ரெய்லர்ல பாக்கும்போது இவருக்கு அந்த பிரச்சனையே இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவர் சூப்பரா நடிக்குங்க. அவர் லைஃப்லயே ஒரே ஒரு சாப்டர் தான் கரெக்ட்டா ரொமான்ஸ்ங்கிற சாப்டர் நல்லா சொன்னாங்க. சூப்பரா நடிக்கும். அவங்க சூப்பரா நடிக்கும். ஆமா அஞ்சாமைன்னு ஒரு சூப்பரான ஒரு மூவில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதான் எனக்கு யோசனை. அப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல செம்ம சென்சிட்டிவ் இல்ல ஃபுல் ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இல்ல அது வந்து அவரோட கேரக்டருக்கு அந்த ரொமான்ஸ் एक्चुअली தேவை. அந்த மாதிரி சாரோட ரைட்டிங் அப்படி. ஆமா அவரோட ரைட்டிங். அப்ப கிருத்திக் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எழுதுனாங்க. இல்ல சரி ஆட் பண்ணிக்கலாமா சார்? இல்ல ஆக்சுவலா அவரு தேவைப்பட்டுச்சு அவர் சொன்னாரு. நம்ம பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். மத்தபடி பர்சனலா ஆக்சுவலி கிருத்திக் சின்சியரா பண்றது பார்த்து சார் என்ன நினைச்சேன்னா சரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட ஆட் பண்ணலாம் அப்படி நினைச்சு பண்ணிருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல அவர் ரொம்ப இன்வால்வ்மெண்டா இருக்காரு. அவர் 100க்கு ஆக்சுவலா இல்லங்க சத்தியமா நான் இந்த டிபார்ட்மென்ட்ல தான் வீக். நீங்க நம்ப மாட்டீங்க. சொன்னா நீங்க ஒரு கேமரா வச்சு நீங்க கேமரா வச்சு பாத்து ட்ரெய்லர் பாத்தீங்களா? அவர் வந்தோடனே உங்களுக்கு ஏன் ட்ரெய்லர் வேகமா போட்டு காமிச்சாரு? நீங்க நான் பாருங்க பாருங்க ட்ரெய்லர் ஓபனிங்ல வந்து வரா. ரீவைண்ட் பண்ணி காட்டுவாரு பாருங்க. பைக்ல மட்டும் பாஸ் பண்ணிட்டேன். நானே பாஸ் அதான் பண்ணிட்டேன். தெரியுது. வயிறு எரியுதோ அப்படி ஒரு எரிச்சல் எனக்குலாம். இல்ல அது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பாக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. எப்படி பண்ணிருக்கு இப்படி ரொம்ப டாஸ்க் கூட மாதிரி சீன்ல மாதிரி இல்ல அவர் சொன்னது என்னன்னா பைக்ல அவங்க ஃப்ரண்ட்ல உட்காரச்சு ஓட்டுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் நார்மல் பைக்கா இருந்தா பரவாயில்ல. R15ல V3 இப்படி இருக்கு டேங்க். ஆல்ரெடி டேங்கே எனக்கு இங்க இருக்கு. அவங்க உட்காந்துருக்காங்க இங்க இருக்காங்க. அப்பவே நீங்க பண்ணிருக்கீங்க பாருங்க. நீங்க வேற வழி இல்ல. நம்ம நடிக்கணும்னு இறங்கி நீங்க ஆர்டிஸ்ட் முடிவு இது பண்ணிருக்கீங்க. பண்ணி தானே ஆகணும். அவர் சொல்றாரு நீ ஓட்டுன்றாரு. ஃப்ரண்ட்ல தான் நீ உட்கார வச்சு ஓட்டி தான் ஆகணும்ன்றாரு. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு. சரி ஓகே சார் சொல்றாரு சொல்லிட்டாரு. அப்படி இல்ல நம்மளும் படத்துல ஒரு ஸ்டண்ட் பண்ணணும்ல அந்த மாதிரி. அண்ணன் மட்டும் நல்லா பிறண்டு சண்டை போட்டுருக்காரு. நம்ம சண்டை உடனே ஒரு பிறண்டு ரொமான்ஸ் பண்றோம். சரி ஏதோ நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டோம். வீட்ல ட்ரெய்லர் பார்த்தாங்களா? இல்ல பாக்க வீட்ல ஃபர்ஸ்ட் சமுத்திர கடிதர் மீம் வரல. இல்ல வீட்ல ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்ல இந்த இன்டர்வியூ பார்க்க விட கூடாது. இன்டர்வியூ மட்டும் கட் பண்ணி விட்டானா கரெக்ட்டா ஆயிடும். So proud of you my son. பாஸ்டாடி என்னை வளர்த்ததுக்கு உன்னால அது சினிமான்னு வந்துடுச்சு. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னா இல்ல அது எல்லா கேரக்டர் அந்த இடத்துல நம்ம பர்சனலா அதை எடுத்துட்டு அந்த ஃபீல் பண்ண முடியாது. கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஆஃப்ல தான் நம்ம இருப்போம் பண்ணும்போது. அது பண்றதே ரொம்ப கஷ்டம் தான். ஜோக்ஸா பாட்டு அது பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் அவ்வளவுதான். சூப்பர். கோ ஆர்டிஸ்டும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா இல்ல ஆக்சுவலா அவங்க சப்போர்ட்ல தான் பண்ணேன். ஏன்னா வந்து நான் டோட்டலி வீக் ஆயிட்டேன் அந்த இடத்துல. ஒரு கட்டத்துல அவங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல கரெக்டானாங்க. ஆமா எப்படி இருக்கும்? இல்ல அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சொன்னாங்க அவங்க. இல்ல அவங்க கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா கோ கெட் அ கேர்ள் ஃப்ரெண்ட். உனக்கு நிஜமாலே நிறைய ட்ரைனிங் தேவைப்படுது. தயவு செஞ்சு போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கோன்னா அதெல்லாம் கடையிலே வைக்கிறது. நம்ம ஏதோ பஞ்சத்துல போல கால்ல விழுந்து கும்பிட்டாலும் வர மாட்டாங்க. மாமா நல்லா பாத்துக்கிறேன். பட் உங்களை பார்த்து அப்படி நம்ப மாட்டேன். நீங்க நம்பிதான் ஆகணும். நிஜமாலே வந்து உருவம் தான் இப்படி இருக்கே தவிர்த்து மத்தபடி உள்ளம் வந்து எல்லாம் வீக் தான். உள்ள பாடியில பார்ட்ஸ் கீட்ஸ்லாம் எல்லாம் வீக் ஆகும். இப்படி எல்லாம் ஓபனா சொல்லாதே, சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதே. பார்ட்ஸ்னா அந்த பார்ட்ஸ் இல்லங்க. என்னமோ எழுதுவாளுங்க பசங்க பாத்துக்கோங்க. இதயம் parts அப்படி சொல்லுங்க. எல்லா பாடி வீக் எல்லா பார்ட்ஸ் வீக்னா எப்படி நம்பி பொண்ணு கொடுப்பாங்க? ஸ்டார்டிங்ல நம்மளை நம்பி ஒருத்தர் ஒரு சான்ஸ் கொடுக்குற அந்த சான்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு இருக்கிறது அந்த டைம்ல எனக்கு தெரியல. ஆனால் போக போக புரிஞ்சிச்சு அவங்க என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கு. இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கொடுக்கறதுக்கு கண்ணை மூடி கொடுத்தாங்க. பொண்ணு தமிழ் பேசுவான்னு பார்க்கல, எதுவுமே பார்க்கல. அப்படியே கரெக்டாக நடிக்கும். இந்த இமோஷனல் சீன்ஸ் எனக்கு இந்த கொஞ்சம் இமோஷ்னலான ஒரு டெலிவரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே எதுவுமே பார்க்காம அவ்வளோ தைரியமாக கொடுக்கும்போது எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. எப்படி நான் கேரளாலேருந்து வரேன், எனக்கு இவங்களை யாருமே முன்னாடி தெரியாது,
ஆனால் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால அந்த நம்பிக்கை காப்பாற்றணும்னு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு. காப்பாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபேமிலி ஒரு ஃபீல் எப்போவுமே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோவாக அறிமுகமாகிற ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பதட்டம் இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க, விஷால் சார் மாதிரியான சார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட டைரக்ஷனில் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா நர்வஸ் இருந்திருக்கும். கேமரா ஃபியர் இருந்திருக்குமான்னு தெரில, பட் சீன்ஸ் எப்படி டெலிவரி பண்ண போகிறோம், டயலாக் எப்படி டெலிவரி பண்ண போகிறோம், எப்படி எக்ஸ்பிரஷனில் காமிக்க போகிறோம் அப்படிங்கிற பயம் இருந்திருக்கும். அதெல்லாம் சொல்லுங்கள். அப்புறம் எனக்கு சாரை வந்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. இந்த ஃபஸ்ட் டே வந்து எப்படியாச்சும் அவர் இம்ப்ரெஸ் பண்ண, அவர் வாயில் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே வந்து போகிறோம். எனக்கும் ரவிமரியா சாருக்கும் அவர் ஒரு மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணார் எனக்கு. ஃபஸ்ட் டே வந்து சார்கிட்ட வந்து ஒரு நல்ல பேர் வாங்கியாச்சு. சார் என்கிட்ட சொல்லலை, சார் வந்து மேனேஜர் கிட்ட சொல்லுவேன், பையன் தேறிடுவான், பையனை நம்ம என்ன நினச்சோமோ அவனை பெரிய ஆக்கிடலாம், கண்டிப்பாக ஆயிடுவான் அவன் அப்படின்னு சொன்னோடனே இது அங்கேருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கேட்கும் போது ஓகே இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. செட்டில் நான் தான் திட்டு வாங்குவேன் அதிகமாக இருக்கிறதுலே. அப்படியா? என்னன்னு திட்டுவாங்க? வேற யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நான் திட்டு வாங்குவேன். சார்னா சார் நைட்டு போயிட்டு இங்கே பாரு உன்னை திட்டினா தான் அவங்களும் ஒழுங்காக வேலை செய்வாங்க சரியா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு மாதிரி கரெக்டாக பாலிஷாக ஒரு மாதிரி சார் வந்து என்ன ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி. சார் எனக்கு வந்து இந்த செல்லமே படத்தில் ரீமாசன் வந்து விஷால் சார் வந்து தள்ளி விடுவாங்க, கீழே போயிட்டே உழுவாரு, கட் பண்ணா காதலிக்குமா செய்யணும் ஒரு பாட்டு வரும், அவங்களுக்கு தெரிச்சுடாங்க. அப்படி ஒரு படம் சார். ஆனந்த தாண்டவமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட். எதனால சார் ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் திருப்பி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஏன்னா பெரிய ப்ராஜெக்ட் பண்ணோம்னாவே வந்து கொஞ்சம் ஸ்கிரிப்டிங்க்கே வந்து 1 year 2 years ஆகிடும். அது முடியும் போது அதுக்குள்ளே வந்து இந்த கொரோனா வந்து அதில் ஒரு 3 வருஷம் காலி. 2 படங்கள் வந்து இதே மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணி போயிடுச்சு, தள்ளி போயிடுச்சு. சும்மா ஒன்றும் இல்லை, எழுதிட்டு இருப்போம் யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்கிரிப்டுக்கு மேலே எழுதி வச்சுருக்கேன். பேக் டு பேக் வந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் சார். ஆமாம். பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் டைட்டில் கேட்கும்போது ஓகே ஏதோ சாப்பாடு சம்மந்தப்பட்ட படம் போல், அப்புறம் ஓகே உத்து நோக்கும்போது ஓகே பிரேக், அதுக்கு இடையில ஒரு பிரேக் இருக்குது, அப்புறம் பாஸ்ட் இருக்குது. ஸோ நிறைய அந்த கீழே வர அக்செப்ட் ரியாலிட்டின்னு வேறு போட்டிருக்கீங்க. ஓகே இது லவ் சார்ந்த படம், சரி ஓகே அதுவும் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு டீட்டெயில் வச்சுருக்கீங்க, 2 பேருக்கு நடுவில் தாலியை கட்டி இடையில குண்டை வச்சுருக்கீங்க. சரி அதுக்கு மேலே வேற மாதிரி போகக்கூடிய டைமென்ஷனில் போகக்கூடிய படம் போல அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. நிச்சயமாகவே அது மாதிரி போகிற படம் தான் போகும் இல்லையா சார்? என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டில்? நல்ல லவ்வில் எதிர்பார்க்கலாம், நல்ல ஃபேமிலியை எதிர்பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அந்த தாலியில் குண்டு வச்சிருக்கிறது கணவனுக்கா மனைவிக்கா சார்? அது 2 பேருக்கும். 2 பேருக்குமே இடம் 2 பேர் நிற்க வச்சு போடு. எதனால சார் அந்த தாலியில் குண்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எனக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அது மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா வந்து முன்னாடியெல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ வந்து நினைத்தாலே இன்னைக்கு ஒரு படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். பிருத்திவிராஜ் சார் படம் தான். நினைத்தாலே பழைய நினைத்தாலே நான் வந்து பழைய ஆளு தானே, அதனால சொல்கிறேன். இதில் வந்து அப்பா கேட்பாரு சாங்ஸ்லாம் கேட்டு அதுலேருந்து அப்படியே தண்ணி அடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு பாத்ரூமில் போனோம், ஒரு பக்கெட் மேலே வந்து காலை வச்சுட்டு கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி இருக்கும். கே பாலச்சந்தர் படத்தில் அது மாதிரி வந்து ஒரு கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ. பட் ஒரு காலத்தில் ஒரு ரொம்ப காலம் கூட கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃபே வந்து இப்போ இல்லை. கரெக்ட். எப்போ இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகிட்டு வந்து நம்ம வந்து வெளிநாட்டு சோஷியல் மீடியாவோட வெளிநாடோட கான்டாக்ட்ஸ் அதிகமாக ஆச்சோ அப்போவே நம்மளுடைய லைஃப்னுடைய ஸ்டைலே எல்லாமே மாறி போச்சு. ஸோ அது ஏன் வந்துச்சு இந்த சுச்சுவேஷன் அன்றது எனக்கு நானே கேட்டுக்கிட்ட கேள்வி. சினிமா தியேட்டரில் பார்க்குறீங்களோ இல்லையோ, கோர்ட்லேயும் டாஸ்மார்க் வாசல்லையும் பார்க்கலாம், நிறைய வண்டிக்கு எங்கட நின்றுருக்கு அப்படின்னு சொன்ன பார்த்தா வந்து அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி அது வந்து நிறுத்தி தான் ஆகணும். வண்டியை நிறுத்தி தான் ஆகணும். ஸ்பேர் வச்சிருக்கீங்க போலயே. இல்லை நான் டீட்டோட்டில் இருக்கேன், எனக்கு கல்யாணமும் ஆகலை. ஓகே சார், உங்ககிட்ட சார் யங் பட்டிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுற, நான் செல்லமே டைம்லையுமே விஷால் சார் வந்து அந்த டைமில் தான் வராங்க, கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு வராங்க, ரீமாசன் அவங்களாம் பண்ண. இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே எல்லாம் பட்டிங் ஆர்டிஸ்ட். இப்போ மேம் மட்டும் உங்கள் கேரளாவில் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, ராணோ ப்ரோ வந்து இன்ட்ரோ ஆகுறேன். பட்டிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு டேரக்டருக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா சார்? அது எனக்கு ஈஸியாக தெரியுது எனக்கு. ஏன்னா வந்து என்னுடைய நிலாக்காலம் படம் வந்து நிலாக்காலம் வச்சு அது சின்ன பசங்களை வச்சு பண்ணேன். அந்த சின்ன பசங்களை வச்சு பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பிரித்து எல்லாம் வந்து சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது. ஒரு ஃபுல் சீனை வந்து அப்படியே ஃபுல்லாக ஆக்ட் பண்ண விட்டுருவேன், டைலாக் சொல்லி கொடுத்து.
அதெல்லாம் இது பண்ணிட்டு போயிருந்தோம், டேய் அந்த சீன் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க பாட்டு பண்ணோம், கேமரா மட்டும் மாற்றி மாற்றி வச்சுட்டு க்ளோஸ்அப்பு, டைட் க்ளோஸ்அப்பு, ஒயிடு இது அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்துட வேண்டியதான். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திரும்ப இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போல்லாம் வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பயங்கர டேலண்ட்டு, கொஞ்சம் சொல்கிறது எல்லாத்தையுமே அதை டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. அது என்கிட்ட வந்தாவே வந்து கொஞ்சம் அந்த சின்சியாரிட்டி அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். வந்து தான் ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனா எனக்கு திட்டெல்லாம் கேட்கல. அப்படியா? ஆமாம், அவங்க தான் தப்பு பண்ணால் என்ன தான் திட்டு வாங்குவேன். இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் பொண்ணுங்கெல்லாம் கரெக்டா அந்த ஹோம்வொர்க் எழுதுறது, சார் டீச்சர் சொல்லலாம் கரெக்டா இது பண்றது, ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி Bro, தான். அவங்க தப்பு பண்ணா நான் தான் ஒரு திட்டு வாங்குவேன். நான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் சார் சொல்லுவாரு, இங்க பாரு அவளை திட்ட முடியாதனால செட்ல ஒன்னதான் திட்ட முடியாதனால. பாத்தீங்களா, உங்களுக்கு சேர்ந்து அவர் திட்டு வாங்கியிருக்காரு. அப்போல்லாம் வந்து எங்கேயாவது லொக்கேஷன் பார்க்க போகணுன்னா கூட வந்து பின்னாடி வந்து உட்காந்துரும் காரில். ஓகே. உட்காந்துட்டு வந்து நான் முன்னாடி உட்காந்துட்டு இருப்பேன், வந்து டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. நாங்கள் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போகும்போது அங்கேயே போய் படித்து டைலாக் படித்து அப்போவே வந்து ப்ரொனன்சியேஷன் எல்லாம் கொடுத்து, ஒன்னுல தமிழ், ஒன்னுல தெலுங்கு, ஒன்னுல கன்னடா. அது மூணுமே நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா மூணுலயுமே உங்களோட வாய்ஸ் தானா? ஆமா, நைஸ். அது ஏதோ அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷன். இப்போ பார்க்கும்போது தமிழ் சூப்பரா இருக்கு ப்ரோ. இப்போ இந்த படத்துல கமிட்டாக கற்றுக்கிட்ட தமிழ். அப்படியா? அதுக்கு முன்னாடி தமிழ் ஜீரோ உங்களுக்கு. 30 நாளில் இங்கிலீஷ் தமிழ்ங்கிற ஆமா. மாதிரி. எனக்கு சமாச்சாரம் எப்படி இவ்வளோ தெளிவா அந்த தெலுங்கு இப்போ உச்சரிப்பு இதை விட தமிழோட தெலுங்கு வந்து பின்னிட்டா. தமிழ் நேக்கு தலுசு என்ன ப்ரோ? இல்ல இல்ல அவங்க கன்னடா ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. ಬಾಗುನಾರಾ ಊಟ ಆಯ್ತಾ? ಊಟ ಆಯ್ತಾ ಕನ್ನಡ. ಊಟ ಆಯ್ತಾ ಕನ್ನಡ. ಊಟ ಆಯ್ತಾ ಕನ್ನಡ. ஓகே. தெலுங்குல ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு மண்ட. ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? சன்னா மசாலா சொல்றீங்க. ஓவரால் செட்டு இப்போ சார் வந்து இப்போ ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க, ராணோ ப்ரோ சொல்றாங்க கொஞ்சம் சீன் டைம்ல சீரியஸ் ஆயிடுவாங்க. அங்க எப்படி நீங்க எப்படி பாப்பீங்க சாரை? சைலண்டா தான் பாப்பீங்களா இல்ல? எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளான ஒரு பர்சன். இப்போ ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னாலும் என்ன கண்ணம்மா அப்படி கூப்பிடுவா. கண்ணம்மா அப்படி கூப்பிடுவா. மத்தவங்க கிட்ட மேபி அந்த டைம்ல அங்க இருந்தே கத்திடுவா, அப்படி பண்ணு இப்படி பண்ண. ஆனா என்ன கூப்பிட்டு அங்க வர வச்சதுக்கு அப்புறம் தான் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவா. ரொம்ப பாசமா ரொம்ப கேரா பாத்துக்கிட்டேன். கிரேட், சூப்பர். ப்ரோ உங்களோட அனுபவங்கள் சொல்லுங்க. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா சாரோட டைரக்ஷனில் நம்ம நடிக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் ஜிவி சார் மியூசிக்கில் ஜிவி சார் பெரிய பார்ட்டு இந்த ஜிவி படத்துல. சார் மியூசிக்கில் எனக்கு ஒரு சாங் இருக்குன்றது வந்து இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் கூட என்னால் நம்ப முடியல. ஸோ இந்த படத்து மூலயமா இந்த படமே எனக்கு எதிர்பார்க்காம என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். ராணோ ப்ரோ உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ், ஆட் ஆன் அட்வான்டேஜ் மாதிரி. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஜிவி சாரோட மியூசிக் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நேஷனல் அவார்டு வின்னர், பிஸியஸ்ட் மியூசிக். ப்ரோ அது எப்படி எங்களுக்கு கிடைச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் 2 ஷெட்யூல் அப்போ ஜிவி சார் இல்லை. ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சார் போயிட்டு ப்ரொடியூசர் சைடு போய் கேட்குறாரு, நம்ம ஜிவி போயிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஜிவி சைட்டை போய் கன்வென்ஸ், ஏன்னா ஜிவி சார் எப்படி பண்ணுவார், நீ படம் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி. ஸோ சார் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி ஜிவி சைட்டை. அதுக்கப்புறம் ஸ்டோரிலாம் சொல்லி ஓகே சார் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சார் சொல்லி, அதுக்கப்புறம் ஜிவி சார் உள்ளே வந்தோடனே எங்களுக்குலாம் ஒரே குஷி தான் எங்களுக்கு. அவ்வளோதான். அதில் வந்து ஒரு பேத்தோ சாங் இருக்குது, ஒரு 4 சாங் பண்ணியிருக்காங்க. அதில் பேத்தோ சாங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரெட். அது ஒரு மாதிரி கேட்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும், ஒருத்தங்க அப்படியே சூத் பண்ணுற மாதிரியா இருக்கும் நமக்கு, அப்படியே பயங்கரமாக டேப் பண்ணி. அக்செப்ட் த ரியாலிட்டி. லைஃப்ல ஒரு ஹியூமன் வந்து என்னென்ன விஷயத்துலலாம் அந்த ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த படத்துல வந்து என்ன டேக் அவே பண்றோம்னா, சப்போஸ் நீங்க உங்களோட லைஃப்ல இருந்து பிரேக்கப் ஆயிடுச்சு, நீங்க டிவோர்ஸோ பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, அது வந்து ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை பார்க்கும்போது என்னடா இப்படி சுத்ததுக்காக நம்ம பிரேக்கப் பண்ணோம், அதுக்கு நம்ம ஒன்னாவே இருந்திருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க கூட அந்த ஈகோலாம் காட்டாம நம்ம ஒன்னாவே இருந்திருக்கலாமே. அது கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவாங்க எல்லாருமே பார்க்கும்போது, முடிச்சுட்டு வரும்போது. சார் நீங்க சொல்லுங்க சார், அக்செப்ட் த ரியாலிட்டி. கல்யாணம்ட்டு ஒன்று பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டேன்னா வந்து அதை வந்து பிரேக் பண்ணுறது வந்து பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா வந்து உனக்கு அதுக்கப்புறம் வந்து நீ வந்து பிரேக் பண்ணிட்டு போனாவே வந்து நீ செகண்ட் ஹேண்ட் தான், செகண்ட் ஹேண்ட் லைன்ஸ். நீ அதுக்கப்புறம் நீ சிங்கமாக இருந்தால் கூட வந்து நீ வந்து அது போயிட்டு சப்போஸ் அது மாதிரி பிரிஞ்சு போயிட்டா ஃப்யூச்சரில் ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய ரத்தமெல்லாம் சுண்டி போயிட்டு கொஞ்சம் வயசான காலம் மட்டும் வரும் இல்லையா. வரும்போது இப்போது வந்து நம்ம இல்லாமல் போயிட்டு நம்ம கூடையில் இருந்து இருக்கலாம் இல்லையா. ஒரு சின்ன ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்காத ஒரு ஆள் இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஒரு ஃபீல் வரும். 2 பேரும் வேலைக்கு போய் தான் ஆகணும். போகும்போது வந்து அங்கே ஆஃபீஸில் 1008 பிரச்சனைகளோடு வந்து அவன் வருவான். அந்த பொண்ணு 1008 பிரச்சனைகளோடு வந்து வீட்டுக்கு வரும். வந்த உடனே வந்து பிரச்சனைகளை பற்றி பேசிட்டு இருக்கக்கூடாது. அதை அங்கே விட்டுட்டு இங்கே விட்டுட்டு நம்ம வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தோம்னா ஒத்துக்கணும். கரெக்ட். அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிடும். சூப்பர். ஒருத்தரை நம்ம பார்த்த உடனே பிடிச்சிரும்.
நம்ம அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன், எவ்வளோ தூரம் வேணா போவோம். உயிரையே கொடுப்போம். உயிர் இல்லை, நம்ம என்ன வேணா கொடுப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நமக்கு ரொம்ப காயம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நம்ம செப்பரேட் ஆகும்ல. செப்பரேட் ஆயிட்டு நம்ம சாய்ஸ் தான் எப்பவுமே. ஒன்று அவங்கள ஃபர்கிவ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்த விஷயம் ஃபர்கெட் பண்ணலாம். மேபி கூட வாழலாம், இல்லைன்னா அப்படியே போகலாம். லைஃப்ல மேபி சான்சஸ் கிடைக்காது இல்லை கடைசியில. அப்படிதான். ஸோ அதுக்கு என்ன வருதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. என் லைஃப்பில் நான் லேட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ற விஷயத்துனா, ஒரு பர்சன் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களா அக்செப்ட் பண்ணிக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை தான் நான் ரொம்ப லேட்டாக ரியலைஸ் பண்ணி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. அவங்களா ஏற்றுக்காமல் விட்டுட்டோமே, அப்படி ஏற்றுக்கிருந்தா நம்ம லைஃப்பில் எவ்வளவோ சேஞ்சஸ் நடந்திருக்கும், நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம், மேபி நிறைய விஷயங்கள் நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்களா ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ ஹாப்பி உங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசினதுல. பிரேக்ஃபாஸ்ட் April 24th வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த ஒரு படத்துக்கான அழகு. அந்த ஃபீலுமே வந்து நமக்கு அப்போ தான் கிடைக்கும். இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறைய படங்கள் வரும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக வர வாழ்த்துக்கள். ராணு ப்ரோ உங்களுக்கு பர்சனலாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். பை. வாங்க வாங்க நம்ம சத்யாவுக்கு வாங்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மகளிர்களின் உரிமையை உயர்த்தி சமத்துவத்தை உருவாக்கும் ஸ்டாலின் தலைமை தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும்.